நம்மோடு செய்தியாளர் நிரஞ்சன் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து நம்மோடு பேசுவதற்காக காத்திருக்கிறார். நிரஞ்சன், அங்க இருக்கிற சூழல் எப்படி இருக்கு? சட்டென்று மாறுது வானிலைன்ற மாதிரி ஹரியானா முடிவுகள் மாறி மாறி வரக்கூடிய சூழல் இருக்கு. அது காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலே ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஜம்மு காஷ்மீர் முடிவு அவங்களுக்கு என்ன மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய சூழலை கொஞ்சம் விரிவா பேசுங்க திரு நிரஞ்சன். விஜயன், காலையிலிருந்தே காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் வழக்கத்திற்கு மாறா கொண்டாட்டங்கள் களை கட்டி இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கடந்த ஒரு அரை மணி நேரமா எல்லோரும் சற்று அமைதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வந்துகிட்டு இருந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், நிறைய ஊடகங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த அரை மணி நேரமா யாருக்கும் அவங்க பேசுறதை தவிர்க்கிறாங்க. ஏன்னா கள சூழல் மாறிக்கிட்டே இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கு மேல அவங்க போயிட்டு வராங்க அப்படின்றதுனால ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு கலக்கம் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்ட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல மிக முக்கியமான விஷயம், ஒருவேளை ரொம்ப நெருக்கடியா இருக்குது, 46க்கு ரொம்பவும் கிட்ட வந்துட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னா கூட ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஹரியானா மாநிலத்திற்கான காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் மேலிட பார்வையாளர்களா நியமிக்கப்பட்டிருந்த அஜய் மக்கான், ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் எல்லாரும் இப்போ சண்டிகருக்கு இப்போ புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை சுயேட்சைகளுடைய ஆதரவோ அல்லது வேறு ஏதேனும் கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அவங்கள ஒரு பக்கம் கைப்பற்றணும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது தக்க வச்சுக்கணும். இது இப்ப இருக்கக்கூடிய சூழல் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 70 இடங்களுக்கு மேல முதல்ல அவங்க ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில ரொம்ப ஒரு கூலான மனநிலையில தான் இருந்தாங்க. ஆனா அரை மணி நேரத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இங்க இருந்துட்டு இருந்த கொண்டாட்டங்கள் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ரவீந்தர் ரைனாவே பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் கூட்டணி அமைச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை அங்க இருக்குது. அதனால அதுக்கான ஆயத்தங்கள், குறிப்பா ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியுடைய ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் அவங்களை எப்படி அணுகிறது? ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணியில தான் இருந்தாங்க, இப்பதான் இந்த தேர்தலுக்காக தான் மாறி போயிருக்காங்க. சோ இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைமை அலுவலகத்துடைய மனநிலை ஹரியானாவில் ஆட்சியை எப்படியாவது பிடிச்சிடணும், இடங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் கூட சுயேட்சைகளோ அல்லது மற்ற யாரேனும் ஆதரவுடன் பிடிச்சிடணும். அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியை மீண்டும் வலுப்படுத்தி கசப்பான மனங்களை மீண்டும் இணைச்சு எப்படியாவது அங்கே ஆட்சியை பிடிச்சிடணும். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. அதுக்கான வேலைகள் இன்னும் பெரிய தலைவர்கள் யாரும் இங்க வர ஆரம்பிக்கல, அவங்க வீடுகளில் தான் இருக்காங்க. பொதுவாக இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வர தொடங்கி இருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் வரல. ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருந்தாங்க, அவங்களும் இப்ப பெரிய அளவில் பேசல அப்படின்றதையும் பார்க்க முடியுது. தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு முடிவுகள் வேறு ஜம்மு காஷ்மீரில் நிரஞ்சன், காங்கிரசுக்கு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட ஹரியானா முடிவு அவங்க பெரிய எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இல்லையா நிரஞ்சன்? நிச்சயமா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தது அப்படின்றதுனால ஹரியானாவில் ரொம்ப அதிக அளவில் நம்பியிருந்தாங்க. ஏன்னா கடந்த முறையும் கிட்டத்தட்ட 30 இடங்கள் அவங்க பிடிச்சிருந்தாலும் கூட கூட்டணி சரியா அமையல, ஜேஎம் கூட அவங்களால சரியா போக முடியல அப்படின்றதுனால பெரிய அளவில் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், விவசாயிகள் போராட்டம் மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஆதரவா இருந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அப்படியானது இருந்ததுனால ரொம்பவுமே உற்சாகமான மனநிலையில தான் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அடுத்த முதல்வரா பூபேந்தர் சிங் ஹூடாவை கொண்டு வந்துடலாம், அதுக்காக குமாரி செல்ஜா கிட்ட நம்ம பேசிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்படியான ஒரு இக்கட்டான சூழல் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்க இன்னும் ஒரு மணி நேரத்துக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கு. நிறைய இடங்கள்ல 500 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இருக்குது அப்படின்றதுனால அவங்க இன்னுமே பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருக்காங்க, முழு பலத்துடன் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு. நீங்க சொல்வது போல கடும் போட்டி இருக்கிறது, வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றது சொற்ப எண்ணிக்கையில் இருப்பதனால முடிவுகள் மாறி மாறிக்கொண்டே இருக்கின்றன. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.